இன்ஸ்டாகிராமில் ஃபன்னான கண்டென்ட்ஸ் போடுறது மூலமாக பிரபலமானவர் தான் ராகுல் டிக்கி. இவர் கடந்த ஜனவரி மாதம் எதிர்பாராத விதமாக பைக் விபத்தில் உயிரிழந்தது பலரையுமே சோகத்தில் ஆழ்த்துச்சுன்னு தான் சொல்லணும். மாமியார் வீட்டில் இருக்கிற தன்னோட மனைவி தேவிகா ஸ்ரீயை பார்க்க பைக்கில் போகும்போது ஈரோட்டில் உள்ள கவுந்தம்பாடி கிட்ட பைக் பாலத்தில் இருக்கிற தடுப்பு சுவரில் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாரு. இந்த விபத்துக்கு அப்புறம் தான் ராகுல் டிக்கிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் பலருக்குமே தெரிய வந்துச்சு. அவரோட இறப்புக்கு அப்புறம் ராகுல் டிக்கியோட மனைவி தேவிகாக்கும் ராகுல் டிக்கி குடும்பத்துக்கும் இடையில பிரச்சனைகளும் ஏற்பட்டுச்சு. ராகுல் டிக்கி உயிரிழந்ததுக்கு அப்புறம் ஜனவரி மாசத்துல இருந்து இன்ஆக்டிவா இருந்த அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல திடீர்னு ராகுல் டிக்கியோட பழைய வீடியோஸ் எல்லாம் ரீசெண்டா பப்ளிஷ் ஆச்சு. இவ்வளவு நாளா இன்ஆக்டிவா இருந்த அக்கௌண்ட்ல திடீர்னு வீடியோஸ் பப்ளிஷ் ஆனதுனால ராகுல் டிக்கியை ஃபாலோ பண்றவங்க பலருமே யார் அவரோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்றாங்கன்னு குழம்பி போயிருந்தாங்க. இந்த நிலையில அவருடைய மனைவி தேவிகா ராகுலின் அவள் அப்படிங்கிற யூடியூப் சேனல் ஓபன் பண்ணியிருக்கிறதா ராகுல் டிக்கியோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் மூலமா தெரியப்படுத்தினாங்க. இது மட்டும் இல்லாம ராகுல் டிக்கி மாதிரியே கண்டென்ட் கிரியேட் பண்ணி அதை போஸ்ட் பண்ணிட்டும் வராங்க. பலருமே அந்த வீடியோ கமெண்ட்ஸ்ல ராகுல் டிக்கியே திரும்ப வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில தேவிகாவே இதை பத்தி இப்ப ரீசெண்ட் இன்டர்வியூல பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலகத்தை பொறுத்த வரைக்கும் தான் ராகுல் டிக்கி இறந்துட்டாரு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னுமே என் கூட சிரிச்சு பேசி என்னை ஏக்கிட்டு தான் இருக்காரு. ராகுல எனக்கு இன்ஸ்டா மூலமா தான் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அதுக்கப்புறம் லவ்வா மாறிடுச்சு. அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். எனக்கு அப்பா இல்ல, அந்த அன்பு ராகுல் மூலமா தான் கிடைச்சது. சந்தோஷமா இருந்தாலும் சரி, சோகமா இருந்தாலும் சரி, என்னோட கையை பிடிச்சிட்டு தான் அழுவாரு. எங்க வீட்டுல வந்து பொண்ணு கேட்டது, கல்யாணம் பண்ணி வச்சது எல்லாமே அவங்களோட அம்மா தான். ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. நான் இண்டிபெண்டா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணு. நான் டிப்ளமோ ட்ரிபிள் இ படிச்சிருக்கேன். கபடி டீம் கேப்டனா இருந்திருக்கேன். மெஹந்தியும் போடுவேன். மெஹந்தி போட்டா ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் கிடைக்கும். நான் சம்பாதிக்கிற காசு எல்லாமே ராகுலோட அம்மா கிட்ட தான் கொடுப்பேன். என்ன சொந்த பொண்ணு மாதிரி தான் பாத்துக்கிட்டாங்க. ஆனா இப்போ இப்படி மாறுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. கவலைப்படாதீங்கம்மா, ராகுல் இருந்தா என்னெல்லாம் உங்களுக்கு செய்வானோ அதையெல்லாம் நான் செய்யறேன்னு சொன்னேன். ஆனா அவங்க என்னை ஏத்துக்கல. எப்படியாச்சும் கோபம் போய் மனசு மாறுவாங்கன்னு நம்புறேன். ராகுல 10 லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்க. அவரோட ஆசையே அவரோட ஃபாலோவர்ஸை சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியே அவரோட ஃபாலோவர்ஸும் அவரை மிஸ் பண்ண ஆரம்பிச்சதை உணர்ந்தேன். அவரோட ஃபேன்ஸ்க்காக நான் வீடியோ போட முடிவெடுத்து அவர் அம்மா கிட்ட இன்ஸ்டா ஐடி மற்றும் யூடியூப் பாஸ்வேர்டை கேட்டேன். கொடுக்க மறுத்துட்டாங்க. என்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் மூலமா இன்ஸ்டா ஐடியை மட்டும் ரிகவர் பண்ணிட்டேன். அப்படிதான் இப்போ இன்ஸ்டால வீடியோஸ் போட்டுட்டு வரேன். ராகுல் மாதிரியே வீடியோஸ் போட்டதுக்கு அப்புறம் இப்போ இன்னுமே 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. பலருமே கமெண்ட்ஸ்ல ராகுல் டிக்கியை பார்த்த மாதிரி இருக்கு, ராகுலே திரும்ப வந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராகுல் வீடியோ பண்ணும்போது நானும் கூட இருப்பேன். பொட்டு வைக்கிறது, பவுடர் அடிக்கிறது, கிளிப் போடுறதுன்னு எல்லாமே நான் தான் அவருக்கு பண்ணி விடுவேன். என்னையும் வீடியோ பண்ண சொல்லியிருக்காரு. ஆனா நான் வேணாம்னு சொல்லிடுவேன். ஆனா அவர் பண்றதெல்லாம் பார்ப்பேன். அதனால அவரோட காமெடி சென்ஸை எனக்கும் கொடுத்துட்டு தான் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு முறையும் நான் வீடியோ போடும்போது அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போடுறேன். எந்த பொண்ணும் இப்படி தன்னை அசிங்கமா காட்டிட்டு வீடியோ போட மாட்டாங்க. ஆனா நான் அப்படி போட்டதுக்கு அப்புறம் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவர் மேல ஃபாலோவர்ஸ் எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சது. 21 வயசுல கணவரை இழந்து நிக்கிறேன். எல்லாருமே என்ன திட்டுறாங்க, ஒரு மாதிரி பாக்குறாங்க. வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. என்னோட இந்த நிலைமை எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாது. அவரை மறக்க முடியல. அந்த சோகத்துல இருந்து இன்னுமே வெளியே வர முடியல. ஒவ்வொரு வீடியோ பண்ணும்போதும் அவரை இழந்த வலி தாங்காம அழுதுட்டு தான் அவரை மாதிரியே நடிச்சு வீடியோ போடுறேன். என்னோட முதல் வீடியோல கூட என்னோட கண்ணு செவந்திருக்கும். அந்த வலியெல்லாம் மறைச்சு ராகுலுக்காக, அவரோட ஃபாலோவர்ஸ்க்காக வீடியோ போட்டுட்டு இருக்கேன். யார் என்ன சொன்னாலும், மோசமா பேசினாலும் நான் தொடர்ந்து வீடியோ போடுவேன். அவர் தான் என்னை இயக்கிட்டு வராரு. நிச்சயமா அவரோட ஐடியா நான் தப்பா யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரொம்ப மன வருத்தத்தோட ராகுல் டிக்கியோட மனைவி தேவிகா ஸ்ரீ அந்த இன்டர்வியூல பேசியிருக்காங்க.